சூப்பரான கெசினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சேல் என்ன சிஸ்டர் வீடு இல்லைன்ட்டிங்களே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டுவாங் தவான் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு டுவாங் தவான் பல்ப் சைஸ் பார்த்துக்கோங்க. சூப்பரான பல்ப் சைஸு. இது 971லேயே நம்ம போட்டிருந்தோம். ஒரே ஒரு கமெண்ட் இருந்துச்சு, ஐயோ விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. காசு நிறையா இருந்தால் கொடுங்க தங்கங்களா வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோங் ஹேன் பியூட்டிஃபுல்லான எக்ஸாட்டிக். இது ஹோங் ஹேன் அழகான ஒரு பூ. இது வந்து 3 பல்பு தான் இப்போதைக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் 3 பல்பு தான். நேற்றுக்கு 5 போட்டு ஸ்டேட்டஸ்லேயே சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் சரி யூடியூப்பில் பேலன்ஸ் இருக்குதா போடலாமே என்ன இப்போ போட்டுட்ருக்கிறேன். ஹோங் ஹேன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அழகு. இதெல்லாமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்லி 350 ஹோங் ஹேன். இவ்வளோ பெரிய மதர் பல்பு ஒன்லி 350. அடுத்து நம்மளோட கெசினி பார்த்துக்கோங்க. 2 பல்ப்ஸ் போட்டிருக்கிறேன். கெசினி வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ப்ஸ் 350. எப்படி பெரிய மதர் பல்ப் பாருங்கள். கெசினியில் எவ்வளோ பெரிய மதர் பல்ப் பாருங்கள். பேபியெல்லாம் கூட வந்துடுச்சு. 2 பல்ப்ஸ் 350 அழகாக எடுத்துக்கலாம் தங்கங்கள். இங்கேயும் கெசினி தான் வச்சுருக்கோம். லிமிட்டட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் தங்கங்களா. கெசினி எல்லாமே 2 இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. 2 பல்ப்ஸ் 350 கெசினி. பியூட்டிஃபுல் அழகி அழகாக லாங் பெட்டல் அழகு கலர் இது. அடுத்து யான்டி சந்திரா. பல்பு சைஸாக பாருங்கள். வேறு லெவல் யான்டி சந்திரா 5 பல்ப்ஸ் ஒன்லி 450. ஒரு பல்பு 90 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு. ஒரு பல்ப் 90 ருபீஸ் தான் வரும். ஸோ தனியாக வாங்கினா சிங்கிள் பல்பு 150 கொடுத்தோம். 5 பல்ப்ஸ் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது ரொம்ப சூப்பர் ஆஃபர். பாட் ஃபுல்லாக பார்க்கணுமா இந்த ஆஃபர் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. டொமோக்கோ அன்பிலீவபிள் ஆஃபர். டொமோக்கோஸ் பியூட்டிஃபுல் வெரைட்டி. 2 பல்ப்ஸ் 120 போட்டிருந்தேன் நான். ஒரு பல்பு 60 ருபீஸ் தான் வரும். 2 பல்ப். இதையும் விட கம்மியாலாம் ரேட்டு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல தங்கங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா சிஸ்டர் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லுங்களேன். அவங்க நினச்சிட்ருக்காங்க இந்த 10 ரூபாய்க்கு அந்த கேண்டிடா இது அந்த மாதிரி ஏதாவது வருமானம் வரும். அடுத்த வருஷம் மேபி இந்த டொமோக்கோ ஆன்டி சந்திராலாம் 10 ரூபாய்க்கு கொடுப்போமா இருக்கும். அதுக்காக இப்போ வந்து கேட்காதீங்க தங்கங்களா. டொமோக்கோ வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ப்ஸ் ஓகே. 2 பல்ப்ஸ் 120. 2 பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120. ஒரு பல்பு 60 ருபீஸ் தான் வருது. ரெயின்லில்லியை பற்றியே சுத்தமாக தெரியாதவங்க தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீழே ஒரு பல்பு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ரேட்டை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி தெரியுமா, இதை விட இந்த பல்ப்ஸ் இந்த குவாலிட்டியில் எங்கேயாவது கம்மியாக கிடச்சிதா அப்போ வந்து என்னப்பா இப்படி விற்கிறாங்க. இப்போ 1 கிலோ அரிசி நார்மல் சாப்பாடு ரைஸ் 50 ரூபா 100 ரூபான்னு வாங்குறோன்னா அது 1000 ரூபானா அப்போ வாயை திறந்துக்கிட்டு அப்படிங்கலாம். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு வாயை திறக்காமல் மூடுங்க. சிரிக்குது என் கூட வேலைக்கு இருக்க பொண்ணு. அப்புறம் வேறு என்னத்தை சொல்கிறது. அப்பட்டமா அழகாக இதுதாயா பல்பு. சுட்டிராக் வந்து 3 பல்ப்ஸ் பார்த்துக்கோங்க. சுட்டிராக் வந்து 3 பல்ப்ஸ் உங்களுக்கு 270 ஒன்லி. ஒரு பல்பு 90 ருபீஸ் தான் வரும். சூப்பரான மதர் இப்படி கொடுத்துருக்கோம். எல்லாமே மதர் பல்பு. சுட்டிராக்கில் இவ்வளோ பெரிய சைஸ் எல்லாம் சூப்பர் மதர். குட்டி பல்பு இருந்தாலே அது அழகாக பக்கத்தில் பல்பு வச்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி சேல் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். கடன் புக் பண்ணி ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பார்சல் போயிட்டே தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ரெயின்லில்லி பற்றி தெரிஞ்சவங்க இல்லை தெரிஞ்சுக்க போகிறவங்க கூட நீங்கள் ஒரே தடவையில் மொத்தத்தையும் வாங்காதீங்க. நேற்றெல்லாம் ஒரு அம்மா சிஸ்டர் ஒரு 500 போட்டு விட்றேன், அதுக்குள்ளே என்ன வருமோ எனக்கு அனுப்புங்க சிஸ்டர், நான் வச்சு வளர்த்து பார்த்துக்கிறேன். தட் இஸ் குட். அந்த மாதிரி இருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஒரே தடவையில் போயிட்டு அப்படியே ரெயின்லில்லியா என்ன கலராக போடுறாங்க நம்ம வாங்கிடலாமா வச்சிடலாமா அப்படி கூட நினைக்க வேண்டாம். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்னோடய வீடியோஸ்லேயே சொல்கிறது தான், தமிழ்நாடு ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணுறது நான் தமிழ்நாடு தான், நம்மளோட தங்கங்களுக்கு தான். ஏன்னா நான் பேசுகிற இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து என் தங்கங்களுக்கு தான் முழுசாக புரியும். அப்படி இருக்கும்போது ஸோ நல்ல புரிஞ்ச பாஷையில் பேசுகிறோம். பல்பு சைஸாக காமிக்கிறோம். கேசினி 2 பல்ப்ஸ் இங்கே பாருங்கள் 350 ஒன்லி அப்படி காமிக்கிறோம். தனியாக வாங்கினாக்கும் 190 கிட்டத்தட்ட 400 கிட்ட வருது. அதனால் இதை சொல்கிறோம். எபோவ் 1000 1500 வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ போடுறோம். இதுக்கு மேலே எப்படி ஆஃபர் பண்ணுவோம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஒரு பல்பு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கூட எல்லாம் மல்டிப்ளை நிறைய வரப்போகுது. வச்சு வளங்க தொட்டியாக கூட்டமாக என் வீடியோஸ் பார்த்துட்டு பூத்துருக்க மாதிரி பூக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னொன்று இது சோல்ட் அவுட் அப்படின்னா நான் கீழே சோல்ட் அவுட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது எங்கிட்ட இல்லை ஹிஸ்ஸோ நேற்று போட்ட ஒரு இப்படின்றதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹிஸ்ஸோ வந்து ஒன்லி 750 ருபீஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அந்த ப்ரைஸ் யாராவது கொடுத்துருப்பாங்களா ஹிஸ்ஸோக்குன்னு கேட்டால் கிடையாது. ஆனாலும் தமிழ்ச்சிக்காரன் என்ன சொல்வீங்க, என்ன இவ்வளோ ரேட்டு போடுறாங்கன்னு ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா இதை பற்றியே தெரியாமலே 750 அப்படின்னு.
ஹிஸ்ஸோவெல்லாம் 3000 2500 அப்படி வாங்கி வச்சு வளர்த்ததை தான் நான் 750 கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு உலகம்ப்பா. இதை பிடிச்சி போய் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணணும்னு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றியே எதுவுமே தெரியாதவங்க தயவுசெய்து நம்மளுக்கு இதை பற்றி ஏன்டா இப்போ நான்லாம் போய் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்ப்பேன். அதில் என்னென்னமோ ஒரு இதெல்லாம் போடுவாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் வாயை தண்ணி இப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, டோர் திறந்து வெளில போவனுக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரெயின் லில்லிங்கிறது வந்து அது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆனால் அது அடிக்ஷனில் எவ்வளோ 4000 5000 நேற்று கூட நான் வாங்கினேன். 8000 ரூபாய்க்கு ஒரு பல்பு வாங்கினேன். நான் 5000 ரூபாய்க்கு ஒரே ஒரு பல்பு வாங்கினேன். 12000 ரூபாய்க்கு இன்னொரு ஒரு பல்பு வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். அந்த பல்பை இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நான் 500 ரூபாய்க்கு கூட விற்பேன். இது ஒரு மாதிரியான ஒரு உலகம், அவ்வளவே தான். இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த செல்லர் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, எந்த செல்லர் நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறமா அதை கேர் சொல்கிறது, அதுக்கப்புறம் வச்சு வளர்த்து காமிக்கிறது, வீட்டில் வச்சு வளர்த்து காமிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த செல்லர்கிட்ட வாங்கலாம், யாருக்கிட்ட குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெறும் பூ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பல்பே சைஸு காமிக்காமல் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. நம்ம இது கொடுக்குறோன்னு இப்போ இதில் வேர்கள் கட் பண்ணி தான் கொடுக்கணும்னா கட் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். இப்படியே வச்சா இதில் ஈரப்பதம் காத்துக்கும். இனி இருக்க சீசனுக்கு அது வந்து ரொம்ப அந்த மாதிரி ஆகாது, இப்படியே வச்சாலும் வந்துடும். பட்டு நாங்கள் வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் எதுக்கிட்ட அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு, ஏன்னா வெங்காயம் மாதிரி தான், இங்கே ஈரம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இந்த இடத்துல அப்படியே ஊறிக்கும் இது. அதனால் இதெல்லாமே கேசனி தான். ஸோ இது வந்து ஊறிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன் நான், இதை கட் பண்ண கொஞ்சம் ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பேன் நான். அப்படி இருந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்க வந்து உங்களுக்கு பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் டவுட் மேலே டவுட் கேட்டுருக்கீங்க. அன்றைக்கு ஒரு பொண்ணு கேட்டேன், மேடம் பட்டர்ஃப்ளையும் சுட்டிராக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அது ஆரஞ்சு, இது ஒரு மாதிரி பிங்கிஷு. எனக்கு அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் என்ன பண்ணுறேன், அப்படியே கடந்து போயிடும் போ அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஸோ ப்ளீஸ், ரொம்ப யதார்த்தமாக தான் நான் பேசுவேன். என்ன உண்மையாக நிதர்சனமாக இருக்கும் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சோன்னா பேக்கிங் போட்டுருவேன். இதில் வந்து திரும்ப அசிஸ்ட் அன்றைக்கி வீடியோ போடுறீங்க, இது கொடுங்க. அதேமாதிரி டேபிள் ரோஸ் கேட்குறது, டேபிள் ரோஸ் மார்ச் எண்டுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன். எனக்கே நான் பல்பு கொடுக்கும்போது, பிளான்ட் கொடுக்கும்போது திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன். இன்னும் தொடர்ந்து நிறைய வெரைட்டி சேலுக்கு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே, ஹாப்பி கார்டனிங். எப்படி வாங்கணும்னு சொல்லிடுறேன். 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் சொன்னால் சேவ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் சேல் போட்டு இங்கே போடுறதெல்லாம் என்ன 1 2 3 4 5 வெரைட்டி தான் காமிச்சிருக்கேன். 50 வெரைட்டி சேல் போடுவேன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில். பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வேறு என்ன, இதோட பூ ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ்ச்சி கார்டன் யூடியூப்பில் தட்டுங்க. அதில் வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வரிசையாக வரும், லைவ் அப்படி. அதில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் போயிட்டு பேரோடு போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.